சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு மிக அழகான தலைப்பு என்னன்னா, 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய இயற்கை. இன்னைக்கு எல்லாருமே நாம ரொம்ப பயப்படுறது, கவலைப்படுறது எல்லாமே இயற்கை சார்ந்து, ஒரு இயற்கையை ரொம்ப நம்ம நாசம் பண்றோம் அப்படிங்கிறது. அதனால நம்ம அருளாளர்கள் எந்த அளவுக்கு அதை போற்றி பாதுகாத்தாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சாதான் நாம அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போக முடியும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இயற்கையை பத்தி பேசுவதற்காக வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற சேலத்தில் இருந்து சிவ சங்கர பார்வதி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா திருப்புகழ் பயிற்சி சின்ன வயசுல இருந்தே எடுத்தவர்கள், நன்றாக பாடக்கூடியவர்கள். அதே மாதிரி திருப்புகழ் சபையிலையும் தொடர்ந்து அங்க நடக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாத்திலையும் பங்கெடுக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னார்வ தொண்டு என்று சொல்லப்படுகின்ற வாலண்டியரிங் ஒர்க் நிறைய செய்துட்டு வர்றாங்க. இளைய தலைமுறைகளுக்கு செய்ய வேண்டியது, அதே மாதிரி பெண்களுக்கு என்று சொல்லி நிறைய, அதாவது மாதர் சங்கத்தின் தலைவியாக இருந்து பெண்களுக்கான நலிவடைந்தவர்களுக்கு உதவி செய்வது என்று நிறைய பணிகள் அம்மா செய்து வருகின்றார்கள். அதாவது நம்மளுடைய அருளாளர்கள் என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை தனது வாழ்க்கையாக எடுத்து நடத்தி வருகின்றார்கள். நம்மளுடைய அருளாளர்கள் நமக்கு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், முதல்ல மனிதர்களுக்கு உதவி செய்து அதற்கு பிறகு வழிபாடு என்று சொன்னார்கள். அதே மாதிரி அம்மா தன்னார்வ தொண்டு ஆற்றிக்கொண்டு அதே நேரத்தில் பெருமானுக்காகவும் தனது நேரத்தை அதாவது இவங்க வங்கி அதிகாரியாக இருந்தாங்கன்னா எவ்வளவு வேலை இருக்கும்னு தெரியும் இல்லையா? அந்த வேலையை விட ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இன்னும் பிஸியா இருக்கிறாங்க அம்மா. அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் நாம செய்த ஒரு பெரிய பாக்கியம். அதனால வங்கி அதிகாரியாக இருந்தாலும் மிக அழகாக 9ஆம் திருமுறையில இயற்கையை பத்தி பேச முடியும் என்பதை காட்டுவதற்காக அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மீது ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பிடியதனொரு உமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறையிறையே நன்கடம்பனை பெற்றவள் பங்கினள் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஊழியர்கோன் வேப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை சிவனடியார்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து இறைவன் எனக்கு அளித்த இந்த சிறிய வாய்ப்பினை பெருமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மா சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கை வங்கி பணியிலையும் வீட்டு விவகாரங்களிலுமே போய்விட்டாலும் இப்போ ஓய்வு பெற்ற காலத்தின் பின்னாலே இப்போ நான் என்னால் என்ற அளவுக்கு இந்த திருமுறையில் ஈடுபாடு கொண்டிருக்கலாம் என்று இதில் இணைந்திருக்கிறேன். அதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருப்பவர்கள் அம்மா அவர்கள், நம் தமரூரன். இதுதான் என்னுடைய முதல் பொழிவு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு முதற்கண் என்னுடைய நன்றி. இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு 9ஆம் திருமுறையில் இயற்கை என்ற தலைப்பு. மனிதன் உருவானது முதலில் இயற்கையை கண்டு வியந்தான், பயந்தான், பின்னர் அதை காதலிக்க தொடங்கினான். இதுதான் உண்மை. அதை காதலித்து அதை ரசித்து அப்படி வரும்போது அந்த இயற்கையை வணங்கவும் ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுக்கு இயற்கையும் அதனுடைய சக்தியும் அதனுடைய தனித்துவமும்
அவனை வசீகரிக்கும் பொழுது அதை இறையாய் நினைந்து வணங்கினான். பின்னர் அதற்கு பின்னால் கர்த்தாவாக இருக்கக்கூடிய இறைவன் யார் என்று தேட விழைந்தான். இப்படித்தான் ஆன்மீகம் நம் மண்ணில் வளர்ந்தது. இவ்வாறு இறைவன் இயல்பாகவே இறைவனால் ஈர்க்கப்பட்டு இயற்கையோடும் இணைந்து வாழ்ந்த அந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தை விட அற்புதமாக இருந்திருக்க வேண்டும். இவ்வாறு இயற்கையோடு இணைந்து அவன் இறையையும் சிந்திக்க தொடங்கிய காலகட்டத்தில் பல்வேறு அருளாளர்கள் தோன்றி இந்த சிந்தனையை மேலும் செறிவான பாதையில் கொண்டு சென்றனர். அவ்வாறு கொண்டு சென்ற அருளாளர்கள் பல்வேறுபட்டவர்கள். அவர்கள் அளித்த இலக்கியங்கள் நிறைய. தமிழை பொறுத்தவரை தமிழ் வளர்ந்தது ஆன்மீகத்தால், ஆன்மீகம் தமிழ்நாட்டில் வளர்ந்தது தமிழ் மொழியால். அப்படித்தான் எடுக்க இயலும். ஏனென்றால் தமிழ் இலக்கியமும் ஆன்மீகமும் பிரிக்க இயலாத ஒரு பிணைப்பு கொண்டவை. அந்த தமிழ் இலக்கியத்தில் பெரும் பங்கு வகிப்பது 12 திருமுறைகளாகும். இந்த 12 திருமுறைகளை நமக்கு அருளிய அருளாளர்கள் கிட்டத்தட்ட 27 பேர் ஆகும். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருப்பது அதில் 9ஆம் திருமுறையாகிய திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு ஆகிய நூல்களை அருளிய அந்த 9 பணியையே நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இதில் 9ஆம் திருமுறையில் கருவூர் தேவர் என்ற கருவூரார் அருளிய ஒரு பதிகத்தை எடுத்து அதில் இயற்கையை எவ்வாறு விவரித்திருக்கின்றார், அந்த இயற்கையோடு இணைந்து நாம் இறைவனை பற்றி யோசிக்கும் போது அது நமக்கு எவ்வளவு இயல்பாக நம்மை இறைவனிடம் கொண்டு செல்கின்றது என்று நான் காட்ட விழைகின்றேன். நம் இலக்கியங்கள் எல்லாவற்றிலுமே இயற்கை பற்றிய வர்ணனைகளும் அதை பற்றிய பேச்சும் அதை போற்றி பாடுவதும் நிறைய காண இயலும். தமிழ் இலக்கியத்தை அந்த அளவிற்கு பிற இலக்கியங்களில் இயற்கையை இவ்வளவு கொண்டாடி இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. எனக்கு ஆங்கில இலக்கியம் பயின்ற ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் ஆங்கில இலக்கியத்தால் நான் அவ்வளவாக கவரப்படவில்லை. அது மட்டுமல்ல, அங்கு நான் இயற்கையை பற்றி இவ்வளவு தீர்மானமாக இவ்வளவு செறிவாக அவர்கள் பேசி நான் காணவும் இல்லை. அதற்கு இன்னொரு காரணம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு மாபெரும் கொடையாகும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று சொல்லும் அளவிற்கு நம் தமிழ்நாட்டில் இல்லாத மலைகளா, காடுகளா, கழனிகளா, ஆறுகளா, ஓடைகளா, கடலா, எல்லாவற்றையும் வாரி வழங்கி இருக்கின்றான் இறைவன். இன்று நாம் அழித்தது போக மீதம் இருப்பதே எவ்வளவு என்றால், அந்த காலகட்டத்தில் கருவூர் தேவர் இருந்த காலகட்டத்தில் இந்த இயற்கை எந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்திருக்க இயலும். ஆதலால் இந்த இயற்கையை சார்ந்தே நம் பாடல்கள் எல்லாம் அமைந்தன என்று நாம் சொல்ல இயலும். முதலில் கருவூர் தேவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு எடுத்துக்கொள்வோம். இந்த கருவூர் சித்தர் எனப்படும் இந்த கருவூரார் கருவூர் என்று பழங்காலத்தில் வழங்கி இன்றைய கரூர் நகரில் விஸ்வகர்மா மரபில் தோன்றியவர். அவரது வம்சத்தினர் உலோகத்தில் தெய்வ சிலை வடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் இயற்கையிலேயே கருவூராருக்கு இறை சிந்தனையும் ரசவாதத்தில் பயிற்சியும் ஏற்பட்டிருந்தது. அவருடைய இறை நாட்டம் அவருக்கு போகமுனிவருடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அவர் போகமுனிவரை திருவாவடுதுறையில் சந்தித்து அவருடைய சீடரானார். அவர் போகமுனிவரிடம் சித்த மருத்துவம், யோகம் முதலிய கலைகளை பயின்று ஞானத்தில் சிறந்து விளங்கினார். பல்வகை சித்துக்களும் கைவரப் பெற்றவராய் விளங்கினார். அவர் வாழ்வில் பலருக்கும் மருத்துவ உதவியும் செய்து வந்தார். சித்தர்களின் வாழ்வில் மருத்துவம் செய்வது என்பது இறைநிலையை அடைவதற்கு முந்தைய படி என்று சொல்வார்கள். எவர் ஒருவர் எல்லா விதங்களிலும் இறைவனை சார்ந்து இது பண்ணி வணங்கி தொண்டாற்றி எல்லாம் செய்து பிற்பாடு இந்த மானுட உயிர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மருத்துவமும் பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு சிவனருள் இயல்பாக சுலபமாக சித்திக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. கருவூரார் வாழ்ந்த காலம் ராஜராஜ சோழ உடையாரின் பொற்காலமாகும். தஞ்சை பெருவுடையார் கோயில் நிர்மாணத்திலும் கருவூராரின் பங்கு பெரும் பங்காகும். பெருவுடையாரின் லிங்கத்தை ஸ்தாபிப்பதில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் களைந்து அதை செயல்படுத்தியவர் கருவூரார் என்பர். அதனாலேயே கருவூராருக்கு
தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதியும் ராஜராஜ சோழன் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். கருவூரார் தான் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு வகையான சித்துக்களை, அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார் என்பார்கள். அவரின் சமாதிக்கு பின்னரும் அவ்வதிசயங்கள் தொடர்கின்றன என்று சொல்வாரும் உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு சித்து வேலையை நான் இங்கு கூற விழைகிறேன். ஒருமுறை ஹிரண்யவர்மன் என்ற அரசன் ஏதோ ஒரு காரணத்திற்காக கருவூராரை சிறை செய்து விட்டான். இதை அறிந்த போக முனிவர் அரசரிடம் சென்று அவரை விடுவித்தால் அதற்கு ஈடான பொன்னை அளிப்பதாக கூற ஹிரண்யவர்மனும் சம்மதிக்கிறான். பின்னர் போகர் பின்தொடர சிறையனை அடைந்த ஹிரண்யவர்மன் அங்கே கருவூரார் இல்லாதது கண்டு பேரதிர்ச்சி அடைகிறான். போகர் அவரது ஞான திருஷ்டியால் கருவூரார் அங்கு ஊனக்கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருப்பதைக் கண்டு அவரை மன்னரின் கண்முன் தோன்றும்படி பணிக்கிறார். கருவூரார் அனைவரின் கண்முன் தோன்ற மன்னன் கருவூராரின் பெருமையை அறிந்து கருவூராரை விடுவிக்கின்றார். இது சோற்றுப்பானைக்கு ஒரு சோறு. அவரை பற்றிய பல்வேறு கதைகள் பல்வேறு விதமாய் விளங்குகின்றன. இந்த கருவூர் தேவர் 9ஆம் திருமுறைக்கு 10 பதிகங்களை அருளியுள்ளார். அதில் நான் இன்று எடுத்துக்கொண்டிருப்பது திருக்கழிக்கோட்டூர் மணியம்பலத்து இறைவன் மீது அருளிய தளிரொளி மணிப்பூம் என்று தொடங்கும் பதிகமே ஆகும். இந்த திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்னும் இந்த பதியானது திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஐராவதத்தின் மணி இக்கோவிலில் விழுந்ததால் இக்கோவில் மணியம்பலம் என்று பெயர் பெற்றது என்று கூறுவார்கள். ஐராவதம் வந்து பூஜித்த தலமாகும் இது. அந்த பூசனை முடிந்து செல்லும் காலத்தில் ஐராவதத்தின் மணி இங்கு விழுந்ததால் இது திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்ற பெயர் பெற்றதாயிற்று. அதன் முதல் பாடலை நாம் இங்கே காண்போம். அதற்கு முன்னர் அங்கு கோயில் கொண்டிருக்கும் இறைவன், கீழ்கோட்டூர் மணியம்பலத்துள் கோயில் கொண்டிருக்கும் இறைவர் அமுதலிங்கேஸ்வரர், ஐராவதம் பூஜித்ததால் ஐராவதேஸ்வரர், மணியம்பலநாதர் என்றும் அவரை வழங்குவர். தேவி அமுதாம்பிகை மணியம்பல நாயகி என்றும் அழைக்கப்படுவார். தலமரம் வன்னி, தீர்த்தம் இந்திர தீர்த்தம், முனி தீர்த்தம் முதலியன. தளிரொளி மணி பூம் பதஞ்சிலம்பலம்ப சடை விரி தலையேறி கங்கை தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்ட கிளரொளி மணி வண்டு அரை பொழிற் பழனம் கிழுவுகம் பனை செய் கீழ்கோட்டூர் வளரொளி மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தனன் மனம் கலந்தானே. தளிர் போலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் மாணிக்கம் போன்ற பாதத்தினை அழகிய பாதங்களில் உள்ள கார்ச்சிலம்பு ஒலிக்கவும், விரித்த சடையின் மீது கங்கை நதியின் தெளிந்த ஒளியை உடைய அழகிய நீர்த்திவலைகள் முத்துக்கள் போல் சொட்டு சொட்டாக விழவும், மேலான ஒளியை வீசும் நீலமணி போன்ற வண்டுகள் பசுமையான சோலைகளிலும் வயல்களிலும் தங்கள் ரீங்கார ஒலியினால் மிகுந்த ஆரவாரத்தை செய்கின்ற கீழ்கோட்டூர் என்னும் தலத்தில் திகழும் மிக்க ஒளியையுடைய மணியம்பலத்துள் நின்று நடனமாடும் இறைவன் என் மனத்தில் கலந்தானே என்கின்றார். என்ன ஒரு வர்ணனை! இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த தளிர் போல ஒளிவிட்டு பிரகாசிக்கிற மாணிக்கத்தை போன்ற பதங்கள், அதுல ஒரு சிலம்பு, அதை நினைக்கும் போதே நம்முடைய நெஞ்சம் உருக்கி அந்த காலடியில போய் சேர்ந்துரும். சரி, அப்படி ஏற்பட்ட பாதங்களை தூக்கி ஆடும்போது
தலையில அந்த கங்கையின் ஒளி பொருந்திய முத்துக்கள் போன்ற நீர்த்திவலைகள் அங்கிருந்து சொட்டுகின்றன. அந்த மணி அம்பலம் எப்படி இருக்கின்றது என்றால், பச்சை நிற வண்டுகள், பச்சை ரீங்காரம் செய்யும் மாணிக்கம் போன்ற பச்சை நிற வண்டுகள் அங்கே சோலைகளிலும் வயல்களிலும் ரீங்கார ஒலியினால் ஆரவாரம் செய்கின்றது. அப்படி சோலையும் வயல்களுமாய் திகழும் இடத்தில், வண்டுகள் ரீங்காரம் செய்யும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு மணியம்பலத்துள் மாணிக்கம் போன்ற பாதங்களை தூக்கி மணித்துளிகள் சொட்ட நடனமாடும் இறைவன். இத்தனை சொல்லிட்டா கருவூரார் மனம் மட்டும்தான் அவரிடம் போகுமா? நம்முடைய இதயமும் அந்த நிமிடமே, அந்த நொடியே அவரிடத்தில் சென்று சரணாகதி அடைந்து விடாதா? இந்த வர்ணனை இயல்பாக நம்மை கொண்டு சென்று இறைவனின் பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து விடும். அடுத்த பாடலை எடுத்தால், துண்ட வெண்பிறையும் படர்சடை மொழுப்பும் சுழியமும் சூலமும் நீலகண்டமும் குழாயும் பவளவாய் இதழும் கண்ணுதல் திலகமும் காட்டி கெண்டையும் கயலும் முகழு நீர்ப்பழனம் கெழுவுகம் பாலைசை கீழ்கோட்டூர் வண்டரை மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் கலந்தானே. இறைவன் நம்முடைய அடியவர்கள் எல்லாருமே ஒரு மிக்க ரசனை மிக்கவர்கள். முழு நிலவு ஒரு அழகென்றால் துண்ட வெண்பிறை, அந்த பிறை நிலவு இன்னும் ஒரு மேலும் அந்த இளமையான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு அற்புதமான அழகாகும். ஒரு கலையாகிய வெள்ளி இளம்பிறை நிலவின் பல வடிவங்களில் இந்த இளம்பிறையின், இந்த மூன்றாம் பிறையின் வடிவமே பேரழகு கொண்டதாகும். அதை சூடிய அந்த இறைவனும், அதை தலையில் சூடிய அந்த இறைவனை பிறை சூடியாய் கண்ட நம் முன்னோர்களின் ரசனையை என்ன என்று சொல்லுவது? இளம்பிறையும் பரவிய சடைமுடியும் உச்சி கொண்டையும் சூலத்தையும் நீலகண்டத்தையும் காதணியையும் பவளம் போல் சிவந்த இதழையும் காட்டிக்கொண்டு இறைவன் ஆடுகின்றான். எங்கே? கெண்டை மீன்களும் கயல் மீன்களும் துள்ளும் நீரினை உடைய வயல்களில் வேலை செய்யும் உழத்தியர்கள் மிகுந்த ஆரவாரம் செய்கின்ற திருக்கீழ்கோட்டூர் என்னும் தலத்தில் வண்டுகள் ரீங்காரம் செய்யும் மணியம்பலத்தில் நடனமாடுகின்றான். அந்த பெருமான் என் மனத்தோடு ஒன்று கலந்து விட்டான் என்கின்றார். வயல்வெளியில் இந்த கோடை காலத்தில் அப்படி ஒரு வயல்வெளியை யோசித்து பாருங்கள். மீன்களும் கயல்களும் துள்ளி விளையாடும் நீரினை நிரம்பியிருக்கும் அந்த வயலில் அதில் இறங்கி வேலை செய்யும் உழத்தியர்கள், அப்போ அவங்களோட மனநிலை எப்படி ஒரு அற்புதமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு திருக்கீழ்கோட்டூரில் வண்டுகள் ரீங்காரம் செய்யும் மணி அம்பலத்தில் தூய வெண்பிறையை சூடி சடைமுடி இளங்க இறைவன் ஆடுகின்றான். அந்த இறைவனுடைய மனத்தோடு, அந்த இறைவனின் தோற்றத்தோடு என் மனம் கலந்து விட்டது என்கின்றார். இந்த பாடல், இந்த பதிகம் முழுவதுமே தலைவனை நோக்கி பாடுவது போல் அமைந்திருக்கிறது. தலைவன் மீது கொண்ட அன்பினால், காதலினால் தலைவி பாடுவதாகவே இது வருகிறது, இந்த பாடல் வருகிறது. ஆதலால் இந்த வர்ணனைகளும் அந்த மனப்பாங்கும் நம்மை இயல்பாக சுலபமாக நம்ம இறைவனிடம் கொண்டு சேர்த்து விடுகின்றது. சைவ சித்தாந்தம் கூறுவது, நானும் நீயும் நம்மை சுற்றியுள்ள எல்லா பொருட்களும், மலையும் காடும் மரமும் ஆறும் எல்லாமே அவனே என்பது. இது உண்மை என்று விளங்க வைப்பது நிலவையும் சடையையும் இதழையும் வயல்களின் வளமையும் வண்டின் ரீங்காரத்தையும் சொல்லி வரும்பொழுதே மனம் மெல்ல உருகி இறைவன் பால் சென்று விடுவதே ஆகும். ஆக இயற்கையை நினைக்கும் பொழுதே இறைவனை மனம் நாடுகின்றது. அதுவே பெரிய இறைவனை இயற்கையாயும் நிறைந்திருக்கின்றான் என்று நமக்கு பெரிய சான்று பகர்வதாய் அமைகிறது. அடுத்த பாடலில் புலவர் வண்டுகளின் துணையை நாடுகின்றார். இது வண்டு வீடு தூது என்று கூறலாம். தங்களுக்கு பிடித்தமான மகரந்தத்தை இறைவனின் விரிசடை மீது தூவும் வண்டுகளே, அப்படி தூவுகின்ற அந்த வண்டுகளே, அப்படி தூவும் போது அந்த இறைவனிடம் தொலைந்துவிட்ட என் மனத்தை, இதயத்தை மெதுவாக மீட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லும் வண்ணமாக
அடுத்த பாடலை அவர் விவரிக்கின்றார். கிரிதவள் முகிலின் கீழ் தவள் மாடம் கெழுவுகம் பலைசை கீழ்கோட்டூர் என்கின்றார். அதாவது மலைகளின் மீது தவழும் மேகங்களின் கீழே தவழும் மாளிகைகளில் மக்களின் ஆடல் பாடல்களால் மிகுந்த ஒலிகள் பொருந்திய திருக்கீழ்கோட்டூர் என்கின்றார். கீழ்கோட்டூரில் விரவியிருப்பது வயல்களும் சோலைகளும் மட்டுமல்ல, அங்கே மேகங்கள் தவழும் மாளிகைகளும் உண்டு என்கின்றார். அடுத்து வரும் பாடல்களில் என் மனம் சிவபெருமானது வெந்நீரை பூச விழைகிறது, காதுகள் அவனது சிவஞானத்தினை பற்றிய நூல்களையே கேழா நிற்கின்றன, என் வாய் அவனது திருநாமத்தினை சொல்கின்றது, என் கண்கள் அவனது ஆலயத்தின் விமானத்தையே பார்க்கின்றன என்று சொல்லும் அவர், கிளிகள் அழகிய மரச் செறிவுகளில் மழலை மொழி பேசி விளையாடி மாஞ்சோலையை அடைவதற்காக மிகுந்த ஆரவாரம் செய்யும் கீழ்கோட்டூர் தலத்தில் எழுந்தருளியுள்ள வள்ளலே, மணியம்பலத்துள் நின்று நடிக்கும் சிவனே என்று பிதற்றி நிற்கின்றது என்று தனது இரங்கலை தலைவியின் வாய்மொழியால் சொல்கின்றார். இப்பேற்பட்ட சிவபெருமானிடம் என்னுடைய மனம் தொலைந்து அங்கேயே அவனையே நாடி நிற்கின்றது என்கின்றார். என் செய்கோம் தோழி, தோழி நீ துணையாய், இரவு போம் பகல் வருமாகில் அஞ்சலோ என்னால் ஆழியும் திரையும் அலமருமாறு கண்ணயர்வன் கிஞ்சுக மணிவாய் அறிவயர் தெருவில் கெழுவுகம் பலைசை கீழ்கோட்டூர் மஞ்சணி மணியம்பலவ ஓ என்று மயங்குவான் மாலையும் பொழுதே. தோழி, நீ எனக்கு உற்ற துணையா இருக்க இந்த இரவு காலம் ஒருவாறு கழியும், பிறகு பகற்காலம் வருவதால் நம் தலைவன் நம்மிடம் வந்து கலங்காதே என்று சொல்ல மாட்டான். அப்போது கடலும் அலைகளும் ஒலித்து என்னை கலங்கும்படி செய்யும் என்பதை நோக்கி நான் தளர்கின்றேன். முருக்கம்பூ போன்ற செந்நிறம் பொருந்திய அழகிய வாயினை உடைய பெண்கள் தெருக்களில் விளையாடுகின்ற விளையாட்டுகளால் மிகுந்த ஆரவாரம் செய்கின்ற திருக்கீழ்கோட்டூர் என்னும் தலத்தில் திகழும் அழகிய மண்டபத்துள் நின்று நாட்டியம் ஆடுகின்றவனே என்று மாலை காலத்தை கண்டு மயங்குவேன் தோழி என்கிறார் கருவூரார். இந்த பதிகம் முழுவதுமே பாடலாசிரியர் எந்த வகையில் இறைவன் மேல் கொண்ட காதலால் மயங்கி மனம் உருகி அவன் பாதத்தையே நாடி விழுகின்றார் என்று சொல்ல வருகின்றது. அதற்கடுத்து மேலும் அதை சிந்திக்கும் காலத்தில் வில்வம் தரித்துள்ள திருமுடியும் வெண்மையான திருநீற்றின் ஒளியும் சங்கொலியும் சகடை என்னும் வாத்திய பேரொலியும் குழை என்னும் காதணி பொருந்திய திருச்செவிகளும் குளிர்ச்சி பொருந்திய செஞ்சடை கற்றையும் இடமும் ஆகிய இவை திரள் திரளாக தோன்றுகின்ற ஒளி வீசும் பொடிகளை கொழிக்கின்ற நீர் நிறைந்த வயல்களில் உழவர்கள் உழவு தொழிலால் மிகுந்த ஆரவாரம் செய்கின்ற திருக்கீழ்கோட்டூர் என்னும் தலத்தில் திகழும் மேகங்கள் தவழ்கின்ற மணியம்பலத்துள் நின்று நடனமாக ஆடுகின்ற வலியோனாகிய இறைவனது செல்வங்கள் போல் காணப்படுகின்றன என்கின்றார். தழைத்தவள் மொழுப்பும் தவளநீற்று ஒளியும் சங்கமும் சகடையின் முழக்கும் குழைத்தவள் செவியும் குளிர்சடை தெண்டும் குண்டையும் குழாங்கொடு தோன்றும் கிழைத்தவள் கனகம் பொழியுநீர் பழனம் கெழுவுகம் பலைசை கீழ்கோட்டூர் மழைத்தவிழ் மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தர் தம் வாழ்வு போன்றனவே என்று அந்த கீழ்கோட்டூர் இறைவன் எவ்வாறு அத்தனையும் அவனே செல்வமாக கொண்டவன் என்று அடுத்து சொல்ல விளைகின்றார். தன்னிடத்தில் உள்ள மழலை மொழி போன்ற ஓசை தரும் சிலம்பும் சதங்கையும் உடுக்கையும் திருவடியும் திருவெண்ணீரும் இனிய புன் சிரிப்பும் மழலை மொழியும் உடைய கங்கையும் கோங்கமலரும் கொன்றை மலரும் இளம்பிறை சந்திரனும் காதணியும் வளர்கின்ற இளமானும் ஆகிய இவற்றை
உடைய இறைவன் கிண்ணரவாத்தியம், மத்தளம், மெல்லோசை உடைய யாழ்வீணை ஆகிய இவை இடைவிடாது மிகுந்து ஆரவாரம் செய்கின்ற திருக்கேழ்கோட்டூர் என்னும் தலத்தில் எழுந்தருளிய தலைவனும் மணியம்பலத்துள் நின்று நடனம் செய்யும் அழகனுமாகிய திரு சிவபெருமானை என் மனத்தினுள்ளே இருக்கச் செய்தான் என்கின்றார். அந்த திருக்கீழ்கோட்டூரின் வளமை இதில் சொல்லப்படுகின்றது. அந்த கீழ்கோட்டூர் இயற்கை வளம் மட்டுமல்ல, அந்த இயற்கை வளத்தால் பெரு செல்வமும் பொருந்தியது என்கின்றார் பாடலாசிரியர். மேகங்கள் மஞ்சு தவழ்கின்ற மாட மாளிகைகளை ஏற்கனவே பார்த்தோம். இங்கே கிண்ணற வாத்தியம், மத்தளம், மெல்லோசை, யாழ் வீணை முதலியவை முழங்கக்கூடிய கீழ்கோட்டூர் எந்த இடத்தில் கலை செழித்து வளர இயலும், எங்கே இயற்கை வளமும் செல்வ வளமும் நிறைந்திருக்கின்றதோ அங்கேதான் கலை இவ்வளவு இயல்பாக விரவி இருக்க இயலும். ஆதலால் அந்த திருக்கீழ்கோட்டூர் என்பது இயற்கை வளம் மட்டுமல்லாது இயற்கை வளத்தால் செல்வ வளமும் நிரம்பிய ஊராக இருக்கின்றது. அடுத்த பாடலில் குளிர்ந்த தாமரை மலர் போன்ற என் கண்ணுள் நிலைத்து நின்று நீங்காதவனும் தாழம்பூவின் நிழலை கெண்டை மீன்கள் நெருங்கி அந்த நிழலை அதன் குறுகென்று நினைத்து பயந்து ஓடுகின்ற திருக்கீழ்கோட்டூர் என்னும் தலத்தில் எழுந்தருளிய பெருந்தவக் கோலம் கொண்டவனும் மணியம்பலத்துள் நின்று ஆடல் புரியும் அழகையுடையவனுமாகிய எம்பெருமான் என்கின்றார். தாழம்பூ புதர்கள் அந்த கீழ்கோட்டூரின் வயல்வெளிகளிலும் ஓடைகளின் அருகிலும் தாழம்புதர்கள் நிறைந்து வளர்ந்துள்ளன. அந்த தாழம்பூவின் நிழலை கெண்டை மீன்கள் குறுகு என்று நினைத்து பயந்து ஓடுமாம். என்ன ஒரு கற்பனை! அந்த காட்சியே நமக்கு எவ்வளவு ஒரு இனிமையையும் சுவையையும் கொடுக்கின்றது. கெண்டை மீன்கள் பயந்து ஓடுமாம் தாழம்பூவோட அந்த நிழலை கண்டு. அப்பேற்பட்ட திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலத்துள் எழுந்தருளியிருக்கின்ற இறைவன் யார் என்றால், பாதக்குரடு மெல்லோசையான சிலம்பு என்பவற்றோடு உட்புகுந்து குளிர் தாமரை மலையைப் போன்று என் கண்ணுள் நிலைத்து நின்ற அந்த இறைவன் அங்கு மணியம்பலத்துள் நின்று ஆடல் புரியும் அழகையும் உடையவனாகிய எம்பெருமான் என் மனத்துள் புகுந்து கொண்டான். மனமே, நீ நினைப்பதற்கு அவனைத் தவிர வேறு என்ன உள்ளது? யாரை நாம் துணையாக பெற்றுள்ளோம் என்கின்றார். அடுத்த பாடலில் அந்திக்காலத்து செவ்வானம் போன்ற திருவுருவையும் பிறைச்சந்திரனை உடைய செவ்வானம் போன்ற அழகிய சடையையும் வெண்ணிறமான விபூதியையும் மனத்தினால் நினைத்து பார்க்கும் போது நான் நினைக்கின்றேன், என் உணர்ச்சியும் இழந்து அவன் பயமாயினேன். ஒரு நிமிஷம் இப்படி கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. நம்மளும் 1000 முறை செவ்வானத்தை பார்த்துப்போம். அந்தி மயங்குகின்ற அந்த காலகட்டத்துல இயற்கையை ரசிக்காதவர்கள் நம்ம உண்டா? அந்தி மயங்குகின்ற காலகட்டத்தில் நாம் அனைவருமே செவ்வானத்தை ரசித்து பார்த்திருப்போம். அப்போ அந்த இடத்துல அந்த செவ்வானத்தில் ஒரு ஓரத்தில் அந்த அழகிய அந்த வெண்ணிறமான பிறைச்சந்திரன் தோன்றினார். அந்த அழகு எத்தனையதாக இருக்கும்! அதை காணும் போது கருவூரார்க்கு என்ன தோன்றுகிறது? செந்நிற மேனி, பிறைச்சந்திரனை அணிந்த செந்நிற மேனியுடைய சிவனே ஆக தோன்றுகிறது. ஆகவே அந்த வெளியே மொத்த வெளியுமே இறைவனாக அவர் கண்களுக்கு தோன்றுகிறது. இனி எப்போ நமக்கு இந்த செவ்வானத்தை பார்க்கும்போது நம்ம வானத்தை பார்ப்போமா, இறைவனை பார்ப்போமா? இறைவன் தான் தெரியும். பிறையை பார்க்கும் போதெல்லாம் அதை அணிந்த இறைவனும், செவ்வானத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த செந்நிற மேனி பொருந்திய சிவனும் நம் மனசிற்கு வந்துவிட மாட்டார்களா? இவ்வளவு இயல்பாக இயற்கையாக இனிதாக நம்மை இயற்கையோடும் இறைவனோடும் இணையச் செய்கின்றார். தெளிந்த நீரில் ஒளியிட்டு கொண்டு பாய்ந்து சென்று துள்ளி குதிக்கின்ற கெண்டை மீன்கள் தாமரை பூக்களை இழுக்கின்ற குளிர்ச்சியான வயல்களில், அதாவது வயல்வெளிகளின் குளிர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்றால், தாமரை பூக்களின் குளிர்ச்சி என்ன என்று இழித்து கூறும் அளவிற்கு திருக்கீழ்கோட்டூர் வயல்களின் தன்மை, அதாவது குளிர்ச்சி அற்புதமாக இருக்கிறது என்கின்றார். இவ்வாறு உள்ள திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலத்துள்
நின்று நடனம் புரியும் வலிமை உடையவனே, என் மனத்தின் கருத்தை அறியவல்லவன் என்கின்றார் இறைவன். இவ்வாறு கித்தி எனும் விளையாட்டை நின்று கொண்டு ஆடுகின்ற பெண்கள் தெருக்களில் நிறைந்து ஆரவாரம் செய்கின்ற திருக்கேள்கோட்டூர் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள பித்தனும் மணியம்பலத்துள் நடனம் புரியும் வலிமையோனுமான சிவபெருமானை வேதத்தை பிதற்றுகின்ற பித்தனாகிய யான் புகழ்ந்து கூறுகிய அழகிய சிறந்த தமிழ் பாமாலையானது ஓதுகின்ற பெருமையுடைய பெரியோர்க்கு அகன்ற பெரிய இந்திர லோகத்தில் இன்பத்துடன் இருப்பதோடு முத்தியையும் அழிக்கும் என்று கருதி உலகத்தவர் பாமாலையினால் இறைவனை துதிப்பாராயின் லக்ஷ்மி தேவியும் முகமலர்ச்சியுடன் தானே எதிர்கொண்டு வரவேற்பாள் என்று கடைசி பாடலில் கருவூரார் தன்னை பித்தனாக கொண்டு இந்த பாடலை பாடுபவர்க்கு என்ன கிடைக்கும் என்று கூறுகின்றார். இப்பேற்பட்ட பேரழகனோடு மனம் மயங்கி ஒன்றிக் கலந்தவர் பித்தரா இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? பித்தா பிறைசூடி பெருமானே என்று இறைவனே பித்தனா இருக்கையில் அவன் மீது பித்து கொண்டவர் பித்தரன்றி வேறு யாராக இருக்க முடியும்? இவ்வாறு இந்த ஒரு பாடலில் விரவியிருக்கும் இயற்கையே இத்தனை என்றால், இன்னும் பிற பாடல்களில் நாம் உள்ளே சென்று நோக்குங்கால் இயற்கை எந்த அளவிற்கு விரவி இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று என்னால் யூகிக்க முடிகின்றது. என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இந்த பதிகத்தை எடுத்து இதன் பொருளை எனக்கு விளங்கியவாறு உங்களுக்கு விரித்துரைக்க அமைந்தமைக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல்லூருவன் பூதநாயகன்னார் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே மங்கையர்க்கரசி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்து நம் தமர் ஊரன் சங்கத்திற்கும் திருமதி சிவலாவண்யா அவர்களுக்கும் என்னை இங்கே அறிமுகம் செய்து வைத்த சிவ திருமதி ருக்மணிமுத்து அவர்களுக்கும் என்னுடைய நன்றி உரித்தாக. நன்றி, வணக்கம்.